அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாங்க. இந்த வீக்குக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் சாட்டர்டே சண்டே லீவ்லேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். எந்த லெவலில் போனால் சப்போர்ட் எடுக்கும், எந்த விலையில் போனால் ரெசன்ஸ் எடுக்குங்கிறது, அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதனுடைய வேல்யூ இன்று ஈவினிங் 3:30 முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கான லெவல் சாட்டர்டே சண்டேல நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, அப்புறம் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், பொசிஷன் எல்லாமே பொசிஷன் ஆப்ஷன் பேஸ்டு, அதுக்கப்புறம் கமாடிட்டி, குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனில் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனும் இதை பயன்படுத்திக்க முடியும். இந்த டெக்னிக் அந்த மாதிரி இது டெக்னிக் இல்லை, மேக்ஸு ப்ளஸ் தியரி எல்லாமே சேர்ந்து உள்ளடங்கியது. இதனுடைய டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் டாபிக் கிளாஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அனுப்பிட்டேன். எனக்காவது வரலனாக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. சரி, நம்ம இப்போது நம்மளுடைய வீக்லி அனலைஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் போன வாரம் கொடுத்துருந்தது, சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணியிருந்தது. மார்க்கெட் இங்கே இருந்தது. அப்போது நம்ம சொல்லியிருந்தோம் 24,742 24,742 வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும், ஸ்டாப் லாஸ் 24,628 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 24,178 போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கும், ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் 25,258 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீக்லி ப்ரீ மார்க்கெட் வீடியோவை போய் இன்னொரு முறை கேளுங்க. நல்லா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். மந்த்லியில் பையிட்டு இருக்கிறாயிருக்கு ஆல்ரெடி அப்படின்னு செக் பண்ணிக்கோங்கன்னு நான் போய் சொல்லியிருந்திருப்பேன். அப்போ அங்கேருந்து ஏறினவர் தான் மந்த்லியில், அது மந்த்லியே முடியும் போது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதுவும் நம்ம ப்ரீ மார்க்கெட்டு இப்போ மந்த் பிகினிங்லேயே போட்டிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து ஏறின உடனே நம்ம ப்ரைஸை டச் பண்ண உடனே, நம்ம ப்ரைஸை போய்ட்டு 25,178 அந்த இடத்த டச் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆகுதுங்க? ஃபால் ஆகுது இங்கிருந்து. ஏன்? நான் இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம், மார்க்கெட்டு ஞாயிற்றுக்கிழமையே நம்ம போட்டுட்டோம். 155 புள்ளிகள் ஃபால் அன்னைக்கு, இதை போய் டச் பண்ண உடனே. அப்போ ஏன், எப்படி இது மட்டும் நம்ம ஏதாவது நான் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டேனா, லைனை போட்டு இது போட்டேனா, ப்ரீவியஸ் இதை போய் எதுவுமே கிடையாது. இந்த வேல்யூ வந்தால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், அதுக்கு ஸ்டாப் லாஸும் கொடுத்துட்டோம் 25,258 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். அப்போ அங்கேருந்து நம்மளுடைய மினிமம் டார்கெட் என்ன சொல்லியிருக்கோம்? 100 பாயிண்ட்ஸ் மினிமம். அது என்ன டைரக்ஷன் இருக்குது, அது மந்த்லி டைரக்ஷன் எல்லாமே அதே டைரக்ஷன் இருந்தால் இன்னும் பெட்டராக ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ அந்த ப்ராஃபிட் அது கொடுத்துருச்சு. இப்போ புரியுதுங்களா? ஏன் நம்ம எந்த நியூஸ் எதையுமே காதில் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த ப்ரைஸ் போனால் ரியாக்ட் ஆகுது. ஏன்? அப்போ சிந்தித்து செயல்படுங்க. இதுதான் இது ஒன் ஆஃப் தி மெத்தட் நம்ம பொசிஷன் கிளாஸில். இது நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறதுங்க, இது சும்மா ரெஃபருக்காக கொடுக்கறது நான். ஓகேங்களா? இது எல்லாமே நான் கொடுத்துருவேன், சொல்லி கொடுத்துருவேன். இது எல்லாமே அடுத்தது இங்கேருந்து இறங்கிடுச்சு 140 புள்ளிகள் ப்ராஃபிட் ரிட்டர்னு. நமக்கு அவ்வளோ தேவையில்லை, அதில் பாதி கிடைச்சாலே நீங்கள் பெரிய ரிட்டர்ன் பார்த்துடலாம். இதை வைத்து எட்ஜிங்கோட மட்டும் பண்ணுங்க. இல்லையா, ஒன் சைடாக எடுக்கிறீங்கன்னா அந்த லாஸ் அப்செட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். சரி, எகைன் பாருங்க, நேற்றும் டச் பண்ணியிருக்காரு, இன்னைக்கும் அந்த ப்ரைஸ்க்குள்ளேயே தான் இருக்காரு. இன்னைக்கும் அந்த ப்ரைஸில் இருந்து தான் மார்க்கெட் என்ன இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு 150 புள்ளிகள். எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தானோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி, அதை சார்ந்து உங்கள் பகுதியில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கற்றுக்கோங்க, படிங்க. இல்லை நீங்களா ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நம்ம எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், நியூஸஸ் எதையும் காதில் வாங்கிக்கூடாது. அது நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாமே தவிர இங்கே மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் வரக்கூடாது. மார்க்கெட்டுக்கு சர்டன் ரூல்ஸ், மேக்ஸ், தியரி, இதை மட்டும் வைத்து நம்ம ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.